ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு மேக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ மேக்ஸ்ல ஒரு டாபிக்கா நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான், ஓகேவா, ஒரு வேகமான ரிவிஷன் மாதிரி எடுத்துட்டு போகலாம். ஸோ இன்னைக்கு மேக்ஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக்கான பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் இல்லாம கொஸ்டின் பேப்பர் வரப்போறது இல்ல, டெஃபினட்டா பெர்சன்டேஜ் ரிலேட்டட் சம்ஸ் வரதான் போது. ஸோ அந்த பெர்சன்டேஜ் ரிலேட்டட் சம்ஸ் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம். ஆனா நான் வந்து இப்போ ஒரு பெர்சன்டேஜ் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா ஒரு 20 கொஸ்டின் அதை நம்ம ரிவிஷன் பண்றோம்னு வச்சுக்கோ. எல்லா டாபிக் எல்லா லாஜிக்ஸையும் நான் ஒரே வீடியோல சொன்னா உனக்குமே மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் ரொம்ப போட்டு மேல திணிக்காம நான் 2 வீடியோவா செப்பரேட் பண்ணி தரேன். சோ வாரத்துக்கு 5 வீடியோ பிளான் பண்றாங்கன்னா நான் 2 வீடியோவா செப்பரேட் பண்ணி உனக்கு பெர்சன்டேஜ் 2 வீடியோல தரேன். அதாவது 10 கொஸ்டின் தான் தர போறேன். 20 கொஸ்டின் ஒரே வீடியோல நான் சொல்லிட்டு இதுக்கு இந்த மெத்தட் அதுக்கு அந்த மெத்தட்னா கூட நீ என்ன பண்ணுவ, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக. சோ நமக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸே வேணாம். நம்ம கொஞ்சம் பியூரா நிறைய நல்லா கத்துப்போம். சோ ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இந்த கொஸ்டின்ஸை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணணும், ஒரு அப்ரோச் தான். இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ நடத்த போறதே 10 கொஸ்டின் தான். அதை நீங்க டீடைலா கத்துக்கலாம்ல. சோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறோம். சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோ போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்துக்கோங்க, ரொம்ப நல்ல क्वेश्चन. If a is 25% less than b, then what will be the value of 2b minus a divided by 2? ஓகேவா? சோ a b ஐ விட 25% குறைவாக இருந்தால் 2b minus a by 2 வின் மதிப்பு என்னவாக இருக்கும்ன்றது நம்மளுடைய கேள்வி. ஒரு காமனா வந்து கொஞ்சம் நல்ல லாஜிக்ஸ் தெரிஞ்சவங்க டக்குன்னு இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2b minus a to the whole power divided by 2. இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வகுத்தலுக்கு கீழே 2 இருக்கா? அப்ப ஆன்சர்லயும் கண்டிப்பா வகுத்தலுக்கு கீழே 2 தானே வரப்போகுது. இந்த ஆன்சர்ல வகுத்தலுக்கு கீழே 2 இருக்கா? 3. அப்ப இவன் ஆன்சர் இல்ல. இந்த ஆன்சர்ல வகுத்தலுக்கு கீழே 2 இருக்கா? 4. வரவே வாய்ப்பு இல்ல. இங்கேயும் இல்ல. அப்ப 2 இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தானே. சம்மே சால்வ் பண்ணாம போட்டதுனால. ஆனா சம் எப்படி சால்வ் பண்றது அதையும் நம்ம தெரிஞ்சுட்டே போலாம். ஏன்னா நாளைக்கு 2 ஆப்ஷன்ல 2 இருக்கு சார், இப்ப எப்படி போடுவீங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்கல்ல. சோ அதுக்கு தான் ஆன்சர் சொல்லி கொடுத்துறேன். சோ இப்போ 2b minus a by 2 இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. பட்சத்துல நான் அந்த வகுத்தலுக்கு 2 இருக்கிறத வச்சு ஒரு ஆப்ஷன்ல தான் 2 இருக்கிறதுனால தான் ஃபாஸ்டா போட்டேன். சோ இந்த மாதிரி யோசிப்பாங்கம்மா, ஒரு பையன் எப்படி அந்த எல்லாம் லாஜிக் யோசிச்சு போடுறாங்கன்னுட்டு. இப்போ நம்ம கணக்கா சால்வ் பண்ணிடலாம். இப்போ a வந்து b விட எத்தனை சதவீதம் குறைவு? 25% குறைவு. அப்போ a b 2 பேர் இருக்காங்க. a வந்து b விட 25% குறைவு. இப்போ b 100% வெச்சுக்கோங்கமா. b 100%னா a எவ்வளவு இருப்பா? 75% தான். அதாவது 25% குறைவு இல்ல. b விட 25% குறைவுனா 100ல 25 போச்சுனா 75. அப்ப a வை நான் எப்படி எழுதலாம்னா a is equal to 75% of b. b னுடைய 75% தான் a. அதாவது b ல இருந்து 25% கம்மி பண்ணா அதுதான் a வினுடைய மதிப்பு. புரியுதுங்களா? அப்ப b நான் 100% எடுத்துக்கிட்டா அந்த 100ல 25 போச்சுனா 75%. அப்ப a வந்து 75%. b னுடைய 75%க்கு சமம். இத வச்சு இப்ப a னுடைய வேல்யூவையும் b னுடைய வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சா b க்கும் a க்கும் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம லாஜிக்கே. போலாமா? இப்போ 75% நான் எப்படி எழுதுவேன்? 75/100 எழுதுவேனா? ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல். சரிங்களா? 75% 75/100 எழுதுவேன். ஆஃப்னா பெருக்கல். எது? a. இப்போ நான் இந்த பக்கம் b ஐ தள்ளுறேன். a by b வந்துருமா? 75/100. அவ்வளவுதான். இப்ப a 75, b 100. b நான் கீழே தள்ளிட்டேன். பெருக்கல்ல இருக்க b இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிடுச்சு. இப்ப இதை அடிக்கலாமா? 25வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 3 முறை, இது 4 முறை. அப்ப a வினுடைய மதிப்பு 3, b னுடைய மதிப்பு 4. அவ்வளவுதான்மா. இதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கம்மா. போலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் 2b minus a by 2. இதுதான் கான்செப்ட். b இருக்க வேண்டிய இடத்துல 4யும் a இருக்க வேண்டிய இடத்துல 3யும் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். அப்ப 2 into 4 minus a வினுடைய வேல்யூ என்ன? 3/2. 2 4 எவ்வளவுமா? 8 மைனஸ் 3/2. 8 மைனஸ் 3 5/2. ஓகேவா? ஒரு ஸ்டெப்பா நான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் நம்ம வேல்யூவை ஃபாஸ்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அப்ப நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னன்னா a b ஐ விட 25% குறைவுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப b ஐ விட 25% குறைவுனா a வந்து 75%. அதாவது b னுடைய 75% தான் a வினுடைய மதிப்புக்கு சமமா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 75% எழுதிட்டா 3/4 வரும். சோ அந்த 3/4ல a வினுடைய மதிப்பு 3 ஆகவும் b னுடைய மதிப்பு 4 ஆகவும் கன்சிடர் பண்ணா சால்வ் பண்ணா 5/2. சோ யுவர் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் a. முடிஞ்சுச்சா? இவ்வளவுதான் கணக்கு. அப்ப எப்படி நம்ம அப்படி பார்த்து அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு எப்படி ஃபார்முலா பேஸ்ட், அதாவது ஃபார்முலா கிடையாது, இது இன்னுமே பெருசா சால்வ் பண்ணலாம். நமக்கு இவ்வளவுதான் 2b minus a க்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்து கொடுத்துட்டேன். சோ எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை அப்ரோச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, b is 20% more than a and c is 25% more than b. If c is equal to 330, then what will be the value of a? b என்பது a வை விட 20% அதிகமாகவும், b எதை விட 20% அதிகமா இருக்கு? a வை விட 20% அதிகமா இருக்கு. c என்பது b ஐ விட 25% அதிகமாகவும் உள்ளது. ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாம். இதை எழுதுனாதான் நமக்கு தெரியும். அப்ப 3 பேர் இருக்காங்க.
ஏ பி சி 3 பேர் இருக்காங்கம்மா. இந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பி என்பது ஏவை விட 20% அதிகமா இருக்கான். அப்ப ஏ எனக்கு என்னன்னே தெரியாது இல்ல, என்னன்னே தெரியாத சதவீத கணக்குல நான் இவனை என்னன்னு எடுத்துப்பேன், 100ன்னு எடுத்துப்பேன். சரிங்களா? அப்ப ஏவை விட 20% அதிகமா பி இருக்கு. 100க்கு 20% எவ்வளவுமா? 20 தானே. அப்ப பி வந்து 20% அதிகமா இருக்குன்னா 120 இருக்கும். சி என்பது பி ஐ விட 25%. அப்ப பி காட்டிலும் 25% சி அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு என்னன்னா ஏ 100, இதை விட 20% அதிகமா இருக்குன்னா பி 120. சரிங்களா? சி வந்து இவனை விட 25% அதிகமா இருக்கானா. இவனை விட இவன் 20% அதிகம், இவனை விட 25% அதிகம். அப்ப 120க்கு 25% கண்டுபிடிக்கணும். 120க்கு 25% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 25/100 போட்டு கண்டுபிடிப்பீங்க. இது 1, இது 4. சோ இந்த 4 இந்த இதால அடிச்சா 30. அப்ப 30 அதிகமா இருக்கான். B ஐ விட C எவ்வளவு அதிகமா இருக்கா? 30 அதிகமா இருக்கான். அதுதான் எவ்வளவுனா 150. சரிங்களா? அப்ப ஏவினுடைய மதிப்பு, பி னுடைய மதிப்பு, சி னுடைய மதிப்பை இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. அப்ப பி என்பது ஏவை விட 20% அதிகமா இருக்கு. அப்ப 100னா இவன் 120. சி என்பது பி ஐ விட 25% அதிகமா இருக்கு. அப்ப 120க்கு 25% என்பது 30. அந்த 30 அதிகமா இருக்கிறதுனால 120 பிளஸ் 30 150. முடிஞ்சிருச்சா இப்ப உங்க கதை? இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா சி என்பது 330ன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 150ன்னு சொல்லிருக்கீங்களா? என்னமா இரு வரேன். இது இத்தனை பங்கு ரேஷியோ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் மதிப்பே கொடுத்துட்டான். சி 330 மதிப்பே கொடுத்துட்டான். இப்ப நம்ம ரேஷியோ அடிக்கலாமா? இந்த 0 கட்சிடலாம், இந்த 0 கட்சிடலாம், இந்த 0 கட்சிடலாம். இப்ப ஏ 10 பங்கு, பி 12 பங்கு, சி 15 பங்கு. இப்ப இவங்களுக்கு இதுக்கு மேல என்னால கேன்சல் பண்ண முடியாது. அதனால அதோட விட்டுட்டா இப்ப சி னுடைய பங்கு என்ன? 15 பங்கு. அப்ப அந்த 15 பங்கு தான் எவ்வளவுன்னு கொடுத்திருக்கான்? 330ன்னு கொடுத்திருக்கான். அதை ஈக்குவல் பண்ண வேண்டியதுதான். 15 பங்கு, அதாவது எல்லாமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இது 10x, இது 12x, இது 15x. அப்ப அந்த 15x தான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 330. அப்ப x கண்டுபிடிக்கணும்னா 330/5 அடிக்கலாமா? கண்டிப்பா மூணாவது வாய்ப்பாட்டுல அடி. மூணாவது வாய்ப்பாட்டுல 15 எவ்வளவு முறை? 5 முறை. மூணாவது வாய்ப்பாட்டுல 33 11 முறை. ஒரு 0 அப்படியே இருக்கு. இப்ப திருப்பி 5வது வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? 5வது வாய்ப்பாட்டுல இது ஒரு முறை. இங்க இருக்க அடிக்கும் போது 10 2 முறை வரும், இன்னொரு 10 2 முறை வரும். சோ 22. அப்ப இதை நான் கேன்சல் பண்ணி கொடுத்தா x னுடைய மதிப்பு என்ன கிடைச்சிச்சு? 22. x னுடைய மதிப்பு என்னது? 22. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஏவின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படிதான் கேள்வி. ஏவினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? அப்ப x இன் மதிப்பு 22ன்னு சொல்றாங்கல்ல, அந்த 22 எடுத்துட்டு போயிட்டு இந்த a, இது a, இது b, இது c. அப்ப ஏவில சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சிச்சுல. அப்ப ஏவினுடைய பங்கு 10x, x னுடைய மதிப்பு 22, சப்ஸ்டிட்யூட் பண்ணா 220. ஆப்ஷன் சி. முடிஞ்சாமா? கணக்கு அவ்வளவுதான். அப்ப எனக்கு என்னன்னா அந்த முதல் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஏவை விட பி 20% அதிகம், பி விட சி வந்து பி விட 25% அதிகம் பண்ணும் போது 100 120 150 கண்டுபிடிச்சு 0 எல்லாம் கெட்டிங் கேன்சல் ஆன உடனே ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். 10:12:15. அந்த 15 பங்கு தான் 330னா அதை வச்சு x னுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு ஏவில சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் ஓவர். சரியா? அடுத்த கணக்கு போலாமா? சோ ஒரு கணக்கும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு, if 30% of x minus y is equal to 20% of x plus y, then y is what percentage of x ன்னு கேட்டிருக்காங்க. 30% of x minus y is equal to 20% of x plus y எனில் y என்பது x இல் எத்தனை சதவீதம்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப இந்த கேள்வியை சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடலாம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாதான் நமக்கு x எவ்வளவு y எவ்வளவுனே தெரிய வரும். x உம் y உம் தெரிய வந்தாதான் y என்பது x இல் எத்தனை சதவீதம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? 30% எப்படிமா எழுதலாம்? 30% இப்படி எழுதலாமா? 30/100. ஏன்னா சதவீதம்னாலே பை 100 தானே. 30/100 ஆஃப் இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? பெருக்கல். இங்க என்ன இருக்கு? x minus y is equal to 20% எப்படி எழுதலாம்? 20/100. ஆஃப் இருந்ததுன்னா பெருக்கல் x plus y. எழுதிட்டேனா? இப்ப இந்த பக்கம் இருக்கிற 100 அந்த பக்கம் இருக்கிற 100 அடிச்சுக்கலாம். மிச்சம் எவ்வளவு இருக்கு? 30 into x minus y equal to 20 into x plus y. இப்ப இந்த 30 உள்ள கூட்டி போயும் இந்த 20 உள்ள கூட்டி போயும் பெருக்கல. ஏன்னா பெருக்கல்ல தானே இருக்கு. 30 x ஓட பெருக்கினா என்ன கிடைக்கும்? 30x. 30 y ஓட பெருக்கினா என்ன கிடைக்கும்? 30y. நடுவுல இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். இப்ப 20 உள்ள கூட்டி போனா அதே மெத்தட் தான். 20x plus 20y. ஏன்னா நடுவுல பிளஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் மைனஸ் இருக்கா, அந்த பக்கம் பிளஸ் இருக்கா. இப்ப இதை அடிச்சு சால்வ் பண்ணலாமா? இப்ப x எல்லாம் ஒண்ணா சேர்த்துடலாம், y எல்லாம் ஒண்ணா சேர்த்துடலாம். இப்ப 30x இந்த பக்கம் இருக்கானா?
சின்ன எக்ஸ் இந்த பக்கம் வர வைங்க. பிளஸ் 20x இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடுவான்? மைனஸ் 20x ஆயிடுவான். சரியாமா? இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 30y அந்த பக்கம் போனா என்ன ஆயிடுவான்? பிளஸ் 30y மாறிடுவான். மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ், இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் இந்த பக்கம் வரதுனால மைனஸ். இப்ப அடுத்தது பிளஸ் 20y. சரிங்களா? இப்ப இந்த ஈக்குவேஷன் ஈஸியா சால்வ் பண்ணலாம்ல. இப்ப 30x ல 20x போச்சுன்னா 30 ல 20 போச்சுன்னா எவ்வளவு? 10x. எவ்வளவு? 10x. அந்த பக்கம் 30 20 கூட்டினா 50y. அப்ப y 50, x 10. இப்ப x by y கண்டுபிடிக்கலாமா? x இங்கே வச்சுக்கிறேன். அந்த பக்கம் இருக்கிற பெருக்கல்ல இருக்க y இந்த பக்கம் வந்துச்சுன்னா கீழே போயிடும். 50 அந்த பக்கமே வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற பெருக்கல்ல இருக்கிற 10 இந்த பக்கம் அனுப்புனா வகுத்தல்ல போயிடும். புரியுதா என்ன பண்ணிருக்கான்ட்டு? x இங்க வச்சுட்டேன், y இங்க வரும்போது வகுத்தல் ஆயிடுச்சா? 50 அப்படியே வச்சுட்டேன், 10 இந்த பக்கம் அனுப்பும்போது வகுத்தல் ஆயிடுச்சா? இப்ப இவனுக்கு நேரா இருக்கிற இந்த ரெண்டு ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்ப x இன் மதிப்பு என்ன? 5, y இன் மதிப்பு என்ன? 1. அப்ப x இன் மதிப்பையும் y இன் மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டேன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சமன்பாடை வச்சு. கொஞ்சம் பெருசா பார்த்த மாதிரி தான் தெரியும். ஆனா ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண நமக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் வர்க் தான். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால இவ்வளவு பெருசா போச்சு. நான் இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டே இருக்க மாட்டேன். இந்த பக்கம் 100 அந்த பக்கம் 100க்கு தேவையில்லாத நான் ஏன் வந்துச்சுன்றதை அடிச்சு காமிச்சேன். நீங்க உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிருந்தீங்கன்னா x இன் மதிப்பையும் y இன் மதிப்பையும் இப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்க்குள்ள. இப்ப x இன் மதிப்பு 5, y இன் மதிப்பு 1. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா y என்பது x இல் எத்தனை சதவீதம்னு கேக்குறாங்க. அப்ப y வந்து 1, அது x ல எத்தனை சதவீதம்? அப்ப மேல கேட்ட y முதல்ல போட்டுக்கோங்க. மேல நியூமரேட்டர்ல யார முதல்ல கேக்குறாங்களோ அவங்கள தான் நியூமரேட்டர்ல போடணும். அப்ப y தான முதல்ல கேட்டிருக்காங்க, y நியூமரேட்டர்ல போட்டுறேன். டிவைடட் பை x ரெண்டாவதா கேக்குறாங்கல, x இனுடைய மதிப்பை ரெண்டாவதா போட்டுறேன். எத்தனை சதவீதம்னு கேக்குறதுனால சதவீதம்னால எதால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். இப்ப அடிச்சிடலாமா? சோ 5ஆல அடிச்சா இது எவ்வளவுமா? எத்தனை முறை? 100, 20 முறை. அப்ப ஓர் 20 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20%. அப்ப ஆன்சர் வந்து A ஆப்ஷன் 20%. சரிங்களா? ஓகேவா? சோ எல்லாருக்குமே புரியணும் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்ட்டு. அதுக்காக தான் நமக்கு வந்து மெத்தட் வந்து இன்னுமே சிம்பிளா கூட சொல்லலாம். பட் ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எதா இருந்தாலும் क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन ரொம்பவே சிம்பிளான क्वेश्चन. A என்பது B விட 20% அதிகம் எனில் B என்பது A வை விட தோராயமாக தான் எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்காங்க. A is 20% more than B. B is approximately what percentage less than A ன்னு கேக்குறாங்க. அப்ப A என்பது B யை விட எத்தனை சதவீதம் அதிகமா? 20% அதிகமா. அப்ப நான் A வை போட்டுக்கிறேன், B யை போட்டுக்கிறேன். ரெண்டு பேர். இந்த A வந்து B யை விட எத்தனை சதவீதம் அதிகமா இருக்கா? 20% அதிகம். அப்ப எனக்கு B எவ்வளவுனே தெரியாதா? நான் B 100ன்னு எடுத்துக்கிட்டா A வை எவ்வளவுன்னு எடுத்துப்பேன்? 120ன்னு எடுத்துப்பேன். இவ்வளவுதான் கணக்கே. இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே இந்த கணக்கு முடிஞ்சிச்சு. அப்போ A என்பது B யை விட 20% அதிகம் அப்படின்னா B யை விட 20% அதிகம். சரிங்களா? அப்ப இத போட்டேன். இவன் 100னா அவன் 120 தான் இருந்திருக்கணும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா B என்பது A வை விட எத்தனை சதவீதம் குறைவு? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தேன். தமிழ்ல என்ன கேட்டிருக்காங்க? குறைவு. இந்த கணக்கு வந்துச்சுனாலே இனிமே இப்படி போடுங்க. இந்த மதிப்பு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு எப்பவுமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே சதவீதத்துல எதுவுமே தெரியலன்னா 100 வச்சு கணக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். சோ 100ன்னு போட்டா இவனை விட அவன் 20% அதிகம்னா 100 கூட 20% கூட்டினா என்ன? 120. சோ இதை வச்சு அந்த ரெண்டு மதிப்பையும் நீ கண்டுபிடிச்சிட்டுனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? அந்த பெரிய மதிப்புல இருந்து அந்த சின்ன மதிப்பை கழிச்சிடுங்க. பெரிய மதிப்புல இருந்து சின்ன மதிப்பை கழிச்சிடுங்க. கழிச்சுட்டு இங்க என்ன வார்த்தை இருக்குன்றத கவனிங்க. இட் இஸ் லெஸ் தென், குறைவு, டிக்ரீஸ். இந்த மாதிரி குறைவு அதாவது கம்மி அப்படின்ற மாதிரி மீனிங் இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரு பெரிய வேல்யூவோ அவங்கள வகுத்தல்ல போட்டுக்கணும். புரியுதா சொல்றது? கம்மி லெஸ் தென் அப்படின்ற மாதிரியான மீனிங்க கொடுத்துச்சுன்னா இவனை விட அவன் எவ்வளவுப்பா கம்மியா வாங்கியிருக்கா, இவனை விட அவன் எவ்வளவுப்பா கம்மியா வாங்கியிருக்கா, அந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்ல எது பெரிய மதிப்போ அதை வகுத்தல்ல போட்டு இன்டு 100. இல்லையா? இவங்களை விட அவங்க எவ்வளவு அதிகம், மோர் தேன், இன்க்ரீஸ், அந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन வந்துருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? இவங்கள யார் சின்னதோ அப்ப ஆப்போசிட்ல தான் வேல்யூ போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லெஸ் தென் கேட்டா பெரிய வேல்யூ பண்ணணும், மோர் தென் கேட்டா சின்ன வேல்யூ பண்ணணும். இதுதான் குறைவுனா அதிகமான வேல்யூ, அதிகம்னா குறைவான வேல்யூ. இப்படி மாத்தி போட்டுக்கோங்க. இப்ப எனக்கு குறைவுன்னு கொடுத்திருக்காங்களா, குறைவுனா நான் அதிகமான வேல்யூ கீழே போடணும். அப்ப 120ன்னு போட்டுக்கிறேன். இன்டு 100 சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்துல 100ஆல பெருக்கிக்கிறேன். அப்ப 120ல 100 போச்சுன்னா எவ்வளவுமா? 20. 20 by 120 இன்டு 100. 20வது வாய்ப்பாட்டுல அடிக்கலாமா? இது ஒரு முறை, இது 6 முறை. அப்ப என்கிட்ட என்ன இருக்கு? ஓர் 100 100 வகுத்தல்ல 6 இருக்கு. இப்ப 100 நான் 6ஆல அடிக்க முடியுமானா டெஃபினட்டா அடிக்க முடியும். 10ல எத்தனை 6மா இருக்கு? 10ல ஒரு 6 இருக்கு. மிச்சம் 4 மீறுமா? 40ல எத்தனை 6 இருக்கு?
40ல 6 6 36, அப்போ 16 சம்திங். அப்போ தோராயமா கேட்டிருக்காங்க 16.6%. அவ்வளவுதான். நமக்கு ரவுண்ட் வேல்யூ வரல. சோ 16 பார்த்த உடனே ஆப்ஷன்ல ஒரு வேல்யூ தான் 16 கிட்ட இருக்கு. சோ 16.6% முடிச்சு விட்டு போயிட்டே இரு. சரிங்களா? அடுத்தது 5வது கேள்வி. அதே மாதிரியான கேள்விதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உனக்கு இவனை விட அவனை விட இவ்வளவு கம்மியா வராங்க இல்ல அதிகமா வராங்கன்னா வார்த்தைகளை கவனிச்சு அந்த 100 வச்சு வேல்யூஸை கண்டுபிடின்னு சொல்லிட்டேன். இப்போ முதல்ல இந்த क्वेश्चन பாருங்க. If A's income is 40% more than B's income, then how much percentage less does B earn than A? ஏவின் வருமானம் பியின் வருமானத்தை விட 40% அதிகமாக இருந்தால், அதாவது யாருடைய வருமானம்? ஏவின் வருமானம் பியின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம்? 40% அதிகமாக இருந்தால். அப்ப இதை வச்சு ஃபர்ஸ்ட் இவனுக்கு எவ்வளவு வாங்கியிருப்பானுங்கன்னு கண்டுபிடி. ஏவும் பியும். ஏவின் வருமானம் பியோட வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? 40% அதிகம். அப்ப பி 100 ரூபாய் வாங்குறானா 100க்கு 40% எவ்வளோ? 40. அந்த 40 இவன் அதிகமா வாங்கியிருப்பான். புரியுங்களா? 40% அதிகமா வாங்குறானா 40 ரூபாய் அதிகமா வாங்கியிருப்பான். அப்ப ஏ 140 ரூபாய் வாங்கியிருப்பான். புரியுதா சொல்றது? பி 100 ரூபாய் வாங்கியிருந்தா ஏ 140 ரூபாய் வாங்கியிருப்பான். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பியின் வருமானம் ஏவை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த ரெண்டு வேல்யூ வந்துச்சுனாலே ரெண்டுத்தையும் கழிச்சிடுங்க. கழிச்சிட்டு இங்க குறைவுனா பெரிய மதிப்பு போட்டுக்கோங்க. இங்க அதிகமாக இருக்கும் கேட்டிருந்தா சின்ன மதிப்பு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 140 - 100 குறைவாக இருக்கும் கேட்டா சோ அதிகமான மதிப்பு நான் 140 போட்டுட்டு சால்வ் பண்ண போறேன். அப்ப 140ல 100 போச்சுன்னா 40/140 into 100. ஏன்னா சதவீதத்துல சொல்றதுனால into 100 போட்டுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 20 டேபிள்ஸ்ல அடிக்கலாம். 20 டேபிள்ஸ்ல இது 2 டைம்ஸ். 20வது வாய்ப்பாட்டுல 2 20 40ல இது எத்தனை முறை? 7 முறை. நீங்க வேற எப்படின்னா அடிச்சுக்கோங்க. உங்க அடிக்கிறதுல உங்க பக்கம் இருக்கிறது. இப்ப 2யும் 100யும் பெருக்குனா 200. 200/7. 200. 20ல எத்தனை 7மா இருக்கு? 20ல எத்தனை 7 இருக்கு? 2 7 14. அப்ப 2 முறை 7 இருக்கும். சரிங்களா? அப்போ 14 போச்சுன்னா மிச்சம் 6 மீறும். சரிங்களா? அப்ப இங்க 60 ஆயிடும். 60ல எத்தனை 7 இருக்கு? 60ல 8 7 இருக்கா? ஏன்னா 8 7 56. அப்போ 28. சரிங்களா? 28 56 போச்சா? இப்ப மிச்சம் 4 மீறும். அந்த 4/7%. சரிங்களா? 28 4/7% தான் இந்த கேள்வியினுடைய பதில். அப்போ பி ஏவை விட 28 4/7% சம்பளம் குறைவாக வாங்கி இருக்கிறார். இவ்வளவுதான் கணக்கே. அப்ப அந்த ரெண்டு மதிப்பை இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீ கண்டுபிடிச்சிட்டனா ஈஸியா வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்த 6வது கேள்வி. ஓகேவா? 6வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. இது படிச்சு வச்சுக்கலாம். The price of the movie ticket is increased by 18%. The number of visitors is reduced by 25% due to the increase in the ticket price. What will be the effect on the revenue? அப்படின்னு கேக்குறாங்க. திரைப்பட டிக்கெட்டின் விலை 18% அதிகரிக்கிறது. டிக்கெட் விலை அதிகரிப்பால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை 25% குறைகிறது எனில் வருவாயில் என்ன பாதிப்பு ஏற்படும்? அப்போ நமக்கு நல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு நெட் எஃபெக்ட், அதாவது வந்து ஓவரால் வருவாயில என்ன இது ஆகும்னு கேக்குறாங்க. ஒரு இந்த மாதிரி ஏறி ஒன்னு இறங்கி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னா x plus y plus x into y divided by 100. இவ்வளவுதாமா. x plus y plus x into y divided by 100. அதாவது அதிகரிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, இது பாசிட்டிவ்ல போடணும். பாசிட்டிவ். இதே டிக்கெட் விலை அதிகரிப்பால் பார்வையாளர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் குறைவுது? 20% குறைவுது. அப்போ இதை நெகட்டிவ்ல போடணும். அப்ப ரெண்டு மதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஒன்னு அதிகரிக்கிறதுன்னு இருக்கும், இன்னொன்னு குறையிறதுன்னு இருக்கும். சோ இந்த மாதிரி அதிகரிச்சு குறையுதுன்னா ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ்ல போட்டு போயிடணும். கடைசியில அது ரெண்டுத்தையும் பெருக்கி 100ஆல அடிக்கணும். இப்ப பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறது x இன் மதிப்பு வந்து இதுதான். ரெண்டாவதா கொடுத்திருக்கிறது தான் y இன் மதிப்பு. அப்போ 18%னா 18 பிளஸ் 25%. அதை நம்ம நெகட்டிவ்ல எழுதணுமா? சோ மைனஸ் 25 பிளஸ் எக்ஸா எக்ஸ். சாரி, எக்ஸ் எவ்வளோ? 18. நான் அதை அப்படியே போடுறேன் பாருங்க. எக்ஸ்னா 18, y எவ்வளோ? 25. ஆனா சாதா 25 இல்ல, என்னது? மைனஸ் 25. சோ ரெண்டுத்தையும் பெருக்கணும். இந்த இடத்துல என்னது? 100. அவ்வளவுதாம்மா. இதை அடிச்சு கொடுத்த ஆன்சர் வந்துடும். இதை அடிக்கலாமாமா? இப்போ பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்முலா ஒரு பெரிய விஷயம் இல்ல. x plus y plus x into y divided by 100. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இந்த 25 100 கண்டிப்பா அடிக்குமா? 25 ஒரு முறை, 100ல எத்தனை 25 ரூபா இருக்கும்? 4 இருக்கும். சோ 1/4. இது அடிக்கலாமா? 4 2 முறை. ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா 18 எத்தனை முறை?
9 முறை. சரியா போச்சா? அப்ப இதை மட்டுமே நான் சால்வ் பண்ணா 9 into 1 9/2 -9. சாதா 9 கிடையாது, -9. ஏன்னா -1 தான் அங்க இருந்திருக்கு. சோ -9/2. இந்த பிளஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் பண்ணலாம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். அப்ப நமக்கு ரெண்டுத்தையும் கழிக்கணும். அதாவது 18 25 கழிக்கணும். பெரிய குறி போடணும். சரிங்களா? 18ல 25 போச்சுன்னா எவ்வளவு? சாரி, 25ல 18 போச்சுன்னா எவ்வளவு? 25ல 18 போச்சுன்னா 7. ஆனா சாதா 7 கிடையாது, -7. சரிங்களா? கீழே எதுவுமே இல்லாததுனால நான் -1 போட்டுக்கிறேன். ஏன்னா எல்சிஎம் எடுக்கணும்ல, அது உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றதுனால இங்க -1 போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்ப 25ல 18 போச்சுன்னா 7. இங்க பெரிய குறி மைனஸ், சோ மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்ப இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா என்னமா வரும்? 2 தான் வரும். சரி, எல்சிஎம் கரெக்டா 2 தான். சோ 1ல எத்தனை 2 இருக்கும்? 2 இருக்கும். அதை வச்சு நீ சமன்படுத்தும் போது 7 2ஆல பெருக்கினாதான் உன்னால காம்பன்சேட் பண்ண முடியும். அப்ப -14 பிளஸ் -9 அப்படியே வரும். சரிங்களா? -9. சோ இது ரெண்டுத்தையுமே இப்ப கூட்டிக்கலாம். ஏன்னா மைனஸும் மைனஸும் சேமா தான் இருக்கு. கூட்டினா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா -23/2 அப்படின்னு வரும். -23. ஏன்னா 14ஓட 9 கூட்டினா 23. சோ மைனஸ் தானே இருக்கு. சோ மைனஸ போட்டுக்கோங்க. இப்ப இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்னா -11.5% கிடைக்கும். ஓகேங்களா? 23 2ஆல் அடிச்சா 23 2ஆல்னா பாதி. 23 பாதியா பண்ணா என்ன? 11.5. அந்த 11.5 என்னன்னு வந்திருக்கு? மைனஸ்னு வந்திருக்கு. அப்ப மைனஸ்னு வந்துச்சுனாலே ஆன்சர் குறைவுன்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்றது? நீ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி உனக்கு ஃபைனல் ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுன்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்ப 11.5% குறையும். அப்ப பார்வையாளரின் எண்ணிக்கைனா வருவாயில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்னா வருவாயில் 11.5% குறையும். ஏற்கனவே வந்த வருவாயை விட 11.5% குறையும். அதுதான் அங்க கணக்கு. புரியுதாமா? அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலான்னு இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? x plus y plus x into y divided by 100. இவ்வளவுதான். ஒரு பெரிய விஷயமே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ x ன்னு எடுத்துக்கிட்டு அதை பாசிட்டிவ்ல போட்டுக்கணும். அதிகரிக்கிறதுனா பாசிட்டிவ், குறைகிறதுனா நெகட்டிவ். அதை போட்டுட்டா வேகமா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. சோ சப்ஸ்டிட்யூஷன் ஒரு பெரிய வேலையே இல்ல, அடிச்சு போடுறது தான். அடுத்து 7வது கேள்வி. இது ஒரு நல்ல கேள்விதான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the price is reduced by 24%, by what percentage should consumption be increased so that expenditure remains unchanged? விலை 24% குறைக்கப்பட்டால் செலவு மாறாமல் இருக்க நுகர்வு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்க வேண்டும்? இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் இதாமா. இப்போ ஏதோ ஒரு பொருள், ஏதோ அரிசி இருக்கலாம், சக்கரை இருக்கலாம், கரும்பு இருக்கலாம், ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளினுடைய விலை எத்தனை சதவீதம் குறைக்கப்படுது? 24% குறைக்கப்படுது. அப்ப பொருளினுடைய முதல் கட்ட விலை, அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் பொருளுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு வச்சிருக்காங்க? 100 ரூபாய் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்வளவு சதவீதத்தை குறைக்கிறேன்? 24% குறைக்கிறேன். அப்ப பொருளினுடைய செகண்ட் பிரைஸ், இப்போ நேத்து பொருளுக்கு 100 ரூபாய், இன்னைக்கு 24% கம்மி பண்றேன்னா 100 24 போச்சுன்னா, ஏன்னா நமக்கு ஏன் நான் 100 எடுத்துக்க சொல்றேன்னா, கொடுக்கக்கூடிய சதவீதத்தை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் 100ல. அந்த ஒரு நமக்கு வசதி இருக்கிறதுனாலதான் எப்பவுமே நம்ம 100 எடுத்துக்கிறோம். இப்ப 24% கம்மி பண்ணணும்னா 76 ரூபாய். சரிங்களா? 76 ரூபாய். அப்ப பொருளோட விலை இன்னைக்கு 76 ரூபாய் இருக்கு. நேத்து 100 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 76 ரூபாய் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அவன் என்ன சொல்றான்? செலவு மாறாமல் இருக்க எவ்வளவு சதவீதம் அதிகரிக்க வேண்டும்? அப்ப நேத்து 100 ரூபாய் கொடுத்து 1 கிலோ சக்கரை வாங்கியிருக்கான். இன்னைக்கு போனா 1 கிலோ சக்கரை 76ன்றான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நேத்து இதே 1 கிலோ சக்கரை நான் 100 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், இன்னைக்கு 76 ரூபான்றான். நான் மறுபடியும் 100 ரூபாய்க்கே போடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை அதிகமா வரும்ல. அததான் அவங்க கேட்கறாங்க, எவ்வளவு சதவீதம் அவன் அதிகரிக்க வேண்டும் அவனுடைய நுகர்வை. அப்போ 1 கிலோக்கு இன்னும் மிச்சமா வரும்ல, அந்த சதவீதத்தை கேட்கறாங்க. அவ்வளவுதான். இப்ப நமக்கு 2 வேல்யூ கிடைச்சிச்சுனாலே முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய், 24% கம்மி பண்ணதுனால கிடைச்ச பிரைஸ் 76 ரூபாய். நார்மலா அவங்க கொடுக்கறத போட்டு போலாம், தப்பு கிடையாது. பட் நான் எதுக்குமே அந்த வேல்யூஸ வர வைக்கிறதுக்கு நான் சொல்ற ரீசன் என்னன்னா, இதை பாருங்க, இதை பார்க்கும்போது உனக்கு 2 வேல்யூஸ்ல எதை கீழே போடணும் எதை மேல போடணும்னு தெரியும்ன்றதுனால தான் சொல்றேன். இப்போ 100 -76, பெருசுல இருந்து சின்னதை கழிச்சுக்கோங்க. அதே 24 தான் வரப்போகுது, ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நமக்கு ஒரு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது 2த்துல எது சின்னதோ அதை போட்டுக்கோங்க, குறைவு அப்படின்னா 2த்துல எது பெருசோ அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லல. அதுக்காக இப்ப 76 இதை போட்டுட்டு இன்ட்டு எதால பெருக்கிடணும்? 100ஆல பெருக்கிடணும். அவ்வளவுதான். 100 -76, அதே 24/76 இன்ட்டு 100 அடிக்கலாமா? 2வது வாய்ப்பாட்டுல அடிங்க ரெண்டுத்தையும். இது 12 முறை. 2வது வாய்ப்பாட்டுல அடிச்சா 12, இது அடிச்சா 38 வரும். திருப்பி 2வது வாய்ப்பாட்டுல அடிங்க. இது 6 முறை, இது 19 முறை. 38ல பாதி 19. சரி, அப்போ 6/19 இன்ட்டு 100ன்னு வருது. 6/19 இன்ட்டு 100. இந்த 6ஐயும் 100ஐயும் பெருக்கலாமா? 600/19.
சரிங்களா? 600/19. இப்ப 60ல எத்தனை 19 இருக்கும்? 60ல 19 × 2 38, 19 × 3 57. ஓகே, அப்ப 60ல 3 19 இருக்கும் முழுசா 3. அப்ப 3ல தான் ஆன்சர் தொடங்கணும். அப்ப இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் தான். 31.5% தான். அடிச்சு பாருங்க, 31.5% தான் வரப்போகுது. சரிங்களா? ஏன்னா 57 போது நான் 3 போட்டேன், மிச்சம் 3 மீறும் 30. 30ல எத்தனை 19 இருக்கும்? ஒரு 19 தான், ஒன்னு தான் வந்திருக்கு. கரெக்ட். அப்ப 31.5% தான். சூப்பர். ஓகேவாமா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 76 ரூபாய். 100 - 76 அதிகரிக்க வேண்டும் கேட்டதனால சின்ன வேல்யூ வகுத்துல போட்டு இன்டு 100 பெருக்கி சொல்லிட்டேன். அடுத்தது ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். இதுக்கு வந்து ஒரு பொருளின் மீது விதிக்கப்படும் வரி 17% குறைக்கப்பட்டு அதன் நுகர்வு 17% அதிகரிக்கிறது. நானே இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு சொன்னேன்னா, என்ன கணக்குல பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்குல ஒன்னு அதிகரிக்கிறது, டிக்கெட்டோட விலை வந்து கம்மியாகி விசிட்டர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா x + y + x × y / 100 போட்டுக்கிறேன். இது ஒரே பெர்சன்டேஜ் இன்க்ரீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளின் மீது விதிக்கப்படும் வரி 17% குறைக்கப்பட்டு நுகர்வு 17% அதிகரிக்கப்படுகிறது. அப்ப ஒரே அளவுல நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அளவுல இன்க்ரீஸ் ஆகி ஒரே அளவுல கம்மி ஆச்சுன்னா, சதவீதம் ஒரே அளவுல இருந்துச்சுன்னா ஃபார்முலா இதுதான், a²/100. இதையே போட்டுக்கோங்க சிம்பிளா, வேற எதையுமே பண்ண தேவையில்ல. a²/100. a² ஒண்ணுமே இல்லங்க, ஏன்னு போட்டுக்கோங்க, எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, என்ன வேணா போட்டுக்கோங்க. கொடுக்குற நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். எத்தனை சதவீதம் குறைக்கப்பட்டு எத்தனை சதவீதம் அதிகரிக்கப்படுகிறதுன்னு அவன் கேள்வியில கொடுத்துருக்கானோ அந்த நம்பர் தான் a. அப்ப 17²/100. 17² என்ன? 289. 289 100ஆல் அடிச்சா எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ல. அப்ப 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 2.89% குறையும். இதுதான் இங்க மேட். எப்பவுமே குறையும். சரிங்களா? ஒரு விஷயத்தை அதிகரிச்சு குறைச்சாங்கன்னா எப்பவுமே அது என்ன ஆகும்? குறையும். அப்ப 2.89% குறைவு. இதுதான் கணக்கு. புரிஞ்சுச்சாமா? எப்பவுமே அந்த வேல்யூ என்ன ஆகும்? குறையும். அப்ப ஒரே சதவீதம் ஏற்றப்பட்டு ஒரே சதவீதம் குறைக்கப்படுதுன்னா ஃபைனலா ஒரு விஷயம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குறையதான் குறையும். அது 2.89%. ஒண்ணுமே இல்ல, ஃபார்முலா a²/100. அது x + y + x × y / 100. இது a²/100. சோ அந்த இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி 100ஆல வகுத்துட்டா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது 9வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? When the price of an article is reduced by 40%, its sale increased by 60%. What was the net effect on the sales? இதுக்கு நிறைய பெரிய கணக்குலாம் போடுவாங்க. நான் ஒரு கணக்கு சொல்றேன், பாருங்க எப்படி புரியுதுன்னுட்டு. ஒரு பொருளின் விலை 40% குறைக்கப்படும் பொழுது, ஒரு பொருளின் விலை 40% குறைக்கப்படும் பொழுது அதன் விற்பனை 60% அதிகரிக்கிறது எனில் விற்பனையில் நிகர விளைவு என்ன? நிகர விளைவு என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளினுடைய காஸ்ட் பிரைஸ், சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் விற்பனை விலை இல்ல, அதாவது அடக்க விலை. அது வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அடக்க விலை எப்பவுமே 100 தானே. அப்ப பொருளினுடைய அடக்க விலை 100 ரூபாய். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 40% குறைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? 40%, அதாவது செல்லிங் பிரைஸ்க்கு, அந்த பொருளினுடைய செல்லிங் பிரைஸ்க்கு எவ்வளவு குறைக்கிறாங்களா? 40% கம்மி பண்றாங்க. சரிங்களா? 40% குறைக்கிறாங்க. அப்ப 40% குறைக்கிறாங்க அப்படின்னா 100ல 40 போச்சுன்னா 60 ரூபாய். அப்ப 100 ரூபாய் பொருளை நமக்கு 60 ரூபாய்க்கு விற்கிறதா கணக்கு. புரியுதா சொல்றது? ஒரு பொருளின் விலை 40% குறைக்கப்படும் பொழுது, அப்ப 100 ரூபாய் பொருளை நான் 40% கம்மி பண்ணி வித்தா 60 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப அதனுடைய விற்பனை எவ்வளவு அதிகரிக்குதா? 60% அதிகரிக்குதா? அப்ப விற்பனை சேல் எவ்வளவு அதிகரிக்குதுன்னா 60%. அப்ப 60 ரூபாய் நான் பொருள் விற்கும் பொழுது எனக்கு 60% சேல் அதிகரிக்குது. அப்ப இந்த 60க்கு 60% பாத்துக்கோங்க. 60க்கு 60% எவ்வளவு? 60க்கு 60% எவ்வளவுன்னு கேக்குறேன். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 6 6 எவ்வளவுமா? 36. அப்ப 36% அதிகரிக்கிறது. அப்ப 60ஓட 36 கூட்டிக்கோங்க. புரியுதாமா இங்க சொல்றது? 60% அதிகரிக்கிறது. 60ஓட 36 கூட்டினா 96. அப்போ ஃபர்ஸ்ட் 100ன்னு இருந்த ஒரு பொருள் இப்ப எனக்கு எத்தனை சதவீதமா சேல் ஆகுது? 96 சேல் ஆகுது. அப்ப 100ஐ விட 96 குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கா? குறைஞ்சுதானே இருக்கு. எத்தனை குறைஞ்சிருக்கு? 100க்கும் 96க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 4% வித்தியாசம். 100க்கும் 96க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 4%. அது குறைஞ்சிருக்கா? அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4% குறைவு.
புரிஞ்சுச்சா? கணக்கு 3 வார்த்தையில போட்டுடலாம். அப்ப அவன் கொடுக்கிற பொருள் எப்பவுமே ஒரு விலையை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 40% குறைக்கப்படுதுன்னா 40% குறைச்சு போட்டுக்கோங்க. 100ல 40% குறையுது, சோ வந்து 60. அதன் விற்பனை வந்து 60% அதிகரிக்கப்படுகிறதுனா இதை போட்டுக்கோங்க. இந்த கணக்குக்கு இந்த மாதிரி போட்டுடலாம். சரிங்களா? இது ஓகே. இப்ப அதே அடுத்தது நான் இன்னொரு கணக்கு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல அதே 40% குறைக்கப்படுதுன்னு வச்சுக்கலாம். 40% குறைக்கப்பட்டு விற்பனை வந்து 80% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. 80% அதிகரிக்கப்படுகிறதுனா நெட் வேல்யூ, நெட் சேஞ்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப பொருளோட விலை ஃபர்ஸ்ட் நான் 100 வச்சுக்கிறேன். 40% குறைக்கப்படுகிறதுனா 60. விற்பனை 80% அதிகரிக்கப்படுகிறதுனா 60க்கு 80% எவ்வளோ? 60க்கு 80% எவ்வளோன்னு கேக்குறாங்க. 0000 கேன்சல். 6 8 எவ்வளோமா? 48. அப்ப 48 அதிகமாயிருக்கா? 60 கூட 48 கூட்டினா எவ்வளவுமா? 108 அதிகமாயிருக்கு. அப்ப இதுக்கும் என்னப்பா வித்தியாசம்னா 8% என்ன ஆயிருக்கு? அதிகரிச்சிருக்கு. 100 விட 108 போது 8 அதிகரிச்சிருக்கா? அப்ப இந்த கணக்கு கேட்டாங்கன்னா 8% அதிகரிப்பு. புரியுதா கணக்கு போடுறதுக்கு? இவ்வளவுதான் கணக்கே. அப்ப நீங்க போடும் பொழுது எப்பவுமே பொருளோட விலையை 100 வச்சுக்கோங்க. எவ்வளவு குறைக்குமோ அவ்வளவு குறைச்சிடுங்க. விற்பனை எவ்வளவு அதிகரிக்குமோ அதை அதிகரிச்சுட்டு அதை வச்சு அந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணி போட்டுருங்க. ஈஸியா இருக்கும். ஓகேவாமா? சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இதுக்கும் சேம் x plus y plus x into y divided by 100 இதையும் போட்டு நீங்க பண்ணலாம். சோ 40% குறைக்கப்படுகிறதுனா முதல்ல 40%, அடுத்தது விற்பனை 60% அதிகரிக்கிறதுனா அதே ஃபார்முலாவை நான் இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு கொடுத்தேன்ல அந்த டிக்கெட் விலைக்கு, அதையும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லனா இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் பாரு, இந்த மெத்தட நீ அதுக்கும் அப்ளை பண்ணலாம். எனக்கு என்னன்னா ஒரு கணக்கு போடும்போது எது ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும்னு தான். இப்போ இதுக்கு நான் காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ன்னு எடுத்தேன், 100க்கு 40% டக்குன்னு 60 போட்டேன். சேல் வந்து விற்பனை 60% பண்ணா 60க்கு 60% 36, அப்ப கூட்டினா 96, டக்குன்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண 4%. இது அந்த ஃபார்முலா வச்சு நான் அப்ளை பண்றதுல எனக்கு வேலை இல்லை, ரவுண்ட் வேல்யூவா இருந்துச்சு. பட் ஆனா இந்த கணக்குக்கும் அதே இந்த மெத்தட கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மெத்தட கூட இந்த கணக்குக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது பாயிண்ட்ல வருதே, சரியா பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல. வேணும்னா இதை கூட நீங்க பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் டிக்கெட்ல இருக்கு, அடுத்தது 18% அதிகரிக்கிறதுனா 118 போயிடும். 100 அதிகரிக்கிறதுன்னு சொல்லிருக்கா 118. அதுக்கப்புறம் 25% எண்ணிக்கை குறையுதுன்னா 118க்கு 25% கண்டுபிடிக்கணும். 118க்கு 25% 1 4. இதை அடிச்சீங்கன்னா 11ல எத்தனை நாள் இருக்கும்? 11ல
2 4 இருக்கும். சோ 38 எத்தனை 4 இருக்கும்னு பாத்தீங்கன்னா 9 முழுசா 29 புள்ளி சம்திங் 5 வரும். ஓகேவா? அப்போ 29.5 118ல 29.5 கழிக்கணும். சோ 118ல 29.5 சரிங்களா? 10ல 5 போச்சுன்னா 5, இங்க 7 இருக்கும். 17ல 9 போச்சுன்னா 17ல 9 போச்சுன்னா 8. ஓகேவா? இங்க 10 இருக்கும். 10ல போச்சுன்னா 88.5. அப்ப 88.5ன்னு வரும். அப்ப 100க்கும் 88.5க்கும் என்ன வித்தியாசம்னா 11.5 குறைவு. எனக்கு கம்மி ஆயிருக்குல்ல, அப்ப இது கம்மி ஆயிருக்கு. சோ எல்லா கான்செப்டும் இதுலயும் யூஸ் பண்ணலாம், அதுலயும் யூஸ் பண்ணலாம், மாத்தி மாத்தி. ஆனா நீ ஒழுங்கா கத்துக்கோங்க. அதுக்கு தான் சொல்லிட்டேன். நான் 2 ஃபார்முலாவும் கத்து கொடுத்துட்டேன். இல்ல இந்த மெத்தட்லயும் போடலாம். சோ 100ன்னு ஒரு பொருளுடைய மதிப்பை வச்சு அதிகரிக்கிறதுனா அதிகரிச்சுட்டு திருப்பி அதோட சதவீதத்தை கம்மி பண்ணதுன்னா அந்த சதவீதத்தை கண்டுபிடிச்சு கம்மி பண்ணீங்கன்னா வர ஃபைனல் வேல்யூக்கும் அந்த 100க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றத வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லையா? என்ன ஃபார்முலா சொன்னேன்? x plus y plus x into y divided by 100. இதை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அது அவங்க விருப்பம், பார்த்துட்டு கண்டுபிடிங்க. நான் 2 கேள்வியும் அதுக்கு நான் கம்பேர் பண்ணி காமிச்சிட்டேன். சரிங்களாப்பா? இப்போ இதுக்கும் நீ அந்த x plus y அந்த ஃபார்முலா வச்சு கூட போட்டுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் क्वेश्चन 10th क्वेश्चन. if the price of the petrol is increased by 25%, பெட்ரோல் விலை 25% அதிகரிக்கிறது. செலவினத்தை அப்படியே வைத்திருக்க ஒருவர் நுகர்வை எவ்வளவு குறைக்க வேண்டும் சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப பெட்ரோலோட விலை ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் இருக்குன்னா 25% அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. 25% அதிகரிக்கிறது. அப்ப 125. நமக்கு 2 வேலையே கிடைச்சிச்சா? 100 ரூபாய் இருக்கிற பெட்ரோல் விலை நாளைக்கு போனா 125 ரூபாய் இருக்க போகுது. அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு தான் மறுபடியும் பெட்ரோல் போடுவேன்னா, நேத்து 100 ரூபாய்க்கு லிட்டர் பெட்ரோல் போட்டான், இன்னைக்கு நான் 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுவேன், லிட்டர் பெட்ரோலா போடுவான். இன்னைக்கு 125 ரூபாய் இல்ல விலை, அப்ப கண்டிப்பா கம்மி பண்ணுவான்ல. அததான் எவ்வளவு கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ 2 வேல்யூ வந்துச்சுன்னா அந்த 2 வேல்யூவையும் மைனஸ் பண்ணிக்கோ. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 100 வச்சு எவ்வளவு அதிகரிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. கழிச்சுட்டு நுகர்வை எவ்வளவு குறைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. குறைக்க வேண்டும்னா நீ என்ன பண்ணணும்? பெரிய வேல்யூ போடணும் வகுத்தல்ல. இதுல பெரிய வேல்யூ எது? 125. அதை போட்டு அவ்வளவுதான். 125ல 100 போச்சுன்னா 25 by 125 into 100 சதவீதத்துல கேட்கறதுனால 25 ஒரு முறை, 125 5 முறை. சோ 100 5ஆல அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? 20%. அப்ப 20% அவன் கம்மி பண்ணணும். சோ ஆன்சர் ஏ. புரியுதா? சோ இன்னைக்கு நம்ம சதவீதத்துல கத்துக்கிட்டது ஒரே கான்செப்ட் தான் நிறைய क्वेश्चंसல பயன்பட்டுச்சு. சோ நான் 2 ஃபார்முலாவையும் கத்து கொடுத்திருக்கேன். a²/100 ஒரே சதவீதம் உயர்த்தப்பட்டு ஒரே சதவீதம் குறைக்கப்பட்டா, இல்லையா ஒரு அளவு உயர்த்தப்பட்டு வேற அளவுல குறைக்கப்பட்டா x plus y plus x into y/100 போட்டுங்க. இல்ல 100 வச்சு அந்த 100 வச்சு எவ்வளவு அதிகரிக்குது எவ்வளவு கம்மி ஆகுதுன்றத வச்சு கணக்கு போடுங்க. எப்படி போட்டாலும் ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.